ஹாய் கைஸ். இப்ப நீங்க ஒவ்வொரு நாளும் காலையில எந்திரிக்கும்போது, உங்களுக்கு நேத்து என்ன நடந்துச்சு? இல்லன்னா ஒரு 5 to 10 இயர்ஸ் முன்னாடி என்ன நடந்துச்சு? அப்படின்னு உங்களுக்கு தெரியாம இருந்தா எப்படி இருக்கும்? எஸ். வெல்கம் டு கிறிஸ்டியன்ஸ் லைஃப் இன் பிஃபோர் ஐ கோ டு ஸ்லீப் பை எஸ்.ஜே. வாட்சன். இந்த புக்ல பார்த்தீங்கன்னா அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. நான் இந்த புக்க பத்தின சம்மரி அண்ட் ரிவ்யூ உங்ககிட்ட சொல்லலாம்னு இருக்கேன். ஸோ இந்த புக்ல பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் அப்படிங்கிறவங்க தான் ஹீரோயின். அவங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்கும் பென் அப்படிங்கிறது உண்மையான ஹஸ்பண்ட். ஆனா இவங்களுமே கிறிஸ்டின் அண்ட் மைக் இவங்க 2 பேரும் எக்ஸ் லவர்ஸ். இவங்க 2 பேரும் ஒரு நாள் மீட் பண்ண போகும்போது என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, மைக் வந்து அவங்க தலையில ஓங்கி அடிச்சிருப்பாங்க கிறிஸ்டினோட தலையில. ஸோ அதனால ஆன்டோகிரேட் அம்னீசியா அப்படின்னு வந்திருக்கும். ஆன்டோகிரேட் அம்னீசியா அப்படின்னா கா நேத்து என்ன நடந்துச்சு இல்லைன்னா 5 இயர்ஸ் அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரியாம இருக்கும். ஸோ இதை அட்வான்டேஜா எடுத்து நான் தான் உண்மையான ஹஸ்பண்ட் அப்படின்னு மைக், அதாவது அவனோட எக்ஸ் லவர் மேனிபுலேட் பண்ணி அவனோட நான் தான் ஹஸ்பண்ட் அப்படின்னு வாழ்ந்துட்டு வந்திருப்பான். ஸோ இது வந்து ஒரு ரிவ்யூவா நான் என்ன சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன்னா, நம்மளோட மெமரி வச்சு தான் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியுது. இதை பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸா இருந்தாலும் சரி, இல்லைன்னா வீடியோஸா இருந்தாலும் சரி, அது ஜஸ்ட் ஒரு திங் தான். ஆனா உண்மையான மெமரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ள சப்கான்ஷியஸ் மைண்ட்ல உள்ள போய் ஆழமா பதிஞ்சிருக்குது. ஸோ நமக்குன்னு மெமரி இருந்தா நம்மளை வச்சு யாருமே ஈஸியா மேனிபுலேட் பண்ண முடியாது அப்படிங்கிறது என்னோட கருத்து. அண்ட் தென் நம்மளுக்கு மெமரி இருந்தா நம்மளோட ஃபியூச்சர், நம்மளோட ஐடென்டிட்டி எல்லாமே நம்மளுக்கு திரும்ப வரும். மற்றவங்களை நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுமே ஒரு உண்மையான விஷயம் நான் இதுல இருந்து கத்துக்கிறது, இந்த புக்ல இருந்து கத்துக்கிறது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேற என்ன தோணுச்சு அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ஸ்ல ட்ராப் பண்ணுங்க.